இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் என்ஜாய் பண்ணேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பிராமி அந்த கோவிலோட ஐயர் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. எனக்கு வீட்டுக்கு போக முடியாது, நம்பி வந்தவங்களுக்கு தெய்வம் தான் தொடர்ன்னு சொல்லியிருக்காங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அபிராமி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா பார்க்குறதுக்கு பெரிய இடத்துக்கு ஆள் மாதிரி தெரியுது, ஆனால் போக்கிட இல்லாத மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்ல, ஆமாங்க சாமி இப்போதைக்கு என்னால் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, எந்த கஷ்டம்னாலும் சரி நீங்கள் அந்த கடவுள்கிட்ட சொல்லுங்கள், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்ல, சாமி எங்களுக்கு வந்துட்டு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் குறைய அப்படின்னு சொல்ல, செல்வம் செழிப்பு எல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருமா, சில பேருக்கு அது கூட இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, கொடுத்ததானே சாமி என்னை வந்துட்டு இப்போ வாழ விடாமல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சாமி எனக்கு ஒரு உதவி செய்யுங்க சாமி, நான் இங்கேயே தங்கிக்கிறேன், இங்கே வந்துட்டு கூட்டுறது பெருக்கிறது சாமிக்கு வந்துட்டு எல்லா வேலையுமே நான் இங்கே இருந்து பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வீட்டில் இருந்தே இதை பண்ணலாமேம்மா, ஆனால் இங்கேருந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாமிக்கு தொண்டாக தானே கேட்குறீங்க, பரவாயில்ல இருந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அபிராமி மட்டும் அப்படியே சோகமாக நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அந்த ஐஸ்வர்யா அம்மாவை எப்படிடா சொத்தை வளைச்சு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க பிளானை வந்துட்டு ரியாவையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கிட்ட போகிறாங்க. ரியா வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு எதையோ யோசித்த மாட்டேங்க நடந்துட்டு இருக்க. ரியா அப்படின்னு சொல்ல ரியா வந்துட்டு பார்க்குறாங்க. உன்னை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, ஆனால் இந்நேரம் மீனாட்சி இருக்கிற இடத்துல நீ தான் இருந்திருக்கணும், உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது, அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு புரிஞ்சு என்னங்க பண்ணுறது, பரவாயில்ல நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யோட அம்மா சொல்கிறாங்க, உண்மை பக்கம் தானே பேச முடியும், கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே அந்த பையன் வந்துட்டு மீனாட்சி கழுத்தில் தாலி கட்டினா அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் ஆனந்த் மாமா இந்நேரம் உங்கள் கழுத்தில் தாலி கட்டி நீங்கள் இந்த வீட்டோட மூத்த மருமகளாக இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா அம்மா ஆமாம் என் பொண்ணு உனக்கு அடுத்து வாக்கப்பட்டு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமாக செல்வ செழிப்பாக வாழ்ந்துருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கை பறிச்சது அவங்க தானே, அது மட்டும் இல்லாமல் சொத்தெல்லாம் நமக்கே வரணுன்னா ஒரு ஐடியா இருக்குது, நாங்கள் சொல்கிறபடி கேட்டால் தான் சொத்து வந்துட்டு நம்மளுக்கே வரும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஆமாம்மா என் புருஷனை நானும் எங்களோட சொத்தையும் நீங்கள் உங்களோட சொத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக நம்ம பாட்டுக்கு வாழலாம் அப்படின்னு சொல்ல, அது எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரியா கேட்குறாங்க. ஆமாம் வீட்டை விட்டு கோச்சிட்டு போன உங்களோட மாமியார் திருப்பி இந்த வீட்டுக்கு வரலன்னா அப்படியே எங்கேயாவது சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்ல ரியா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அது எப்படி நடக்கும், அதான் எப்படியாவது கூட்டிகிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி முழு மூச்சா அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, கூட்டிகிட்டு வந்தா தானே, அப்படியே இறந்து போயிட்டானா யார் கேட்க போகிறா, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரியா கேட்குறாங்க. நீ எங்கள் கூட்டத்தில் சேர்ந்துப்பேன்னா சொல்லு, அந்த பிளானை உங்ககிட்டே சொல்கிறோம், நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ரியா வந்துட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. நீ யோசித்த நல்ல முடிவாகவே சொல்லு அப்படின்னு சொல்ல, சரி நான் உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரியா சொல்லிடுறேன். சூப்பர், எல்லாத்துக்குமே இந்த லெட்ரு தான் பதில் சொல்ல போகுது அப்படின்னு சொல்ல, என்ன லெட்ரு அப்படின்னு கேட்க, என் மகன் மருமகளோட பிரச்சனையால் தான் நான் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேன், நான் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறேன், என்னோட சாவுக்கு யாருமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி படிச்சு காமிக்கவே ரியா வந்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே பயப்படுற மாதிரி ஆக்ஷன் விடுறாங்க. உங்களே எப்படி சாவாங்க அப்படின்ற மாதிரி ரியா கேட்க, அவளை எப்படி சாவா, நம்ம தான் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்ல, என்னது கொலையா அப்படின்ற மாதிரி ரியா வந்துட்டு பயப்படுறாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, அதெல்லாம் பக்காவாக முடிச்சிடலாம், கொலை பண்ணிவிட்டு அவள் பக்கத்தில் இந்த லெட்டரை போட்டுச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியோட அம்மா சொல்ல, அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எப்போவுமே மன கஷ்டம் தாங்கிக்க முடியாத பாரம் அப்படின்னா அவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு தான் போவாங்க, அங்கே தான் வந்துட்டு எப்பயுமே இருப்பாங்க, போன ஒரு தடவை கூட ஒரு 3-4 நாள் அங்கே தான் போய் தங்கி இருந்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல, இது எப்படி உங்களுக்கு மட்டும் தெரியும், கார்த்திக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல, அந்த இடத்த பற்றி யாருக்குமே தெரியாது, எனக்கே எப்படி தெரிஞ்சுன்னா என்னோட ஸ்பை வச்சு தான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல, சரி இந்த பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் ரியாவும் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 செத்த கலவிகளும் வந்துட்டு ஒன்று சேர்ந்துடுச்சு. அடுத்த சீனில் கார்த்தியை தான் காமிச்சிட்ருக்காங்க. ஹாலில் எல்லாருமே இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தி வர்றாங்க. என்னாச்சு அம்மாவை பற்றி எது தகவல் தெரிஞ்சா அப்படின்ற மாதிரி அருண் கேட்க, நானும் எல்லா இடத்துல தேடி பார்த்தேன் தெரியல அப்படின்னு சொல்ல, ஆமாம் கார்த்தி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ட்ராமாவை நீ கண்டினியூ பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கேட்குறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவே இல்லையா, அம்மா காணாமல் போயிடுச்சு, இன்னும் நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு அவ்வளோதான் மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, ஆமாடா நான் உண்மையை சொன்னால் என்னை திட்டு அப்படின்னு சொல்ல அருண் சொல்கிறாங்க. ஏன்னா நீ இப்படியே புரிஞ்சுக்காமல் இருக்க, இங்கே பாரு அம்மாவை பற்றியும் கார்த்தியை பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்காம தான் நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அவங்களாம் ஒன்றும் இப்படி பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல, அம்மா சொத்து பிரிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, இப்படியெல்லாம் வீட்டை விட்டு போகிற ஆள்
ஆள் கிடையாது, இவன் தான் எங்கே கொண்டு மறைச்சு வச்சிருக்கான், மீனாட்சி எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சானோ அது மாதிரி தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனையாக புதுசாக வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்ல, இங்கே பாரு நீ தான் பைத்திய மாதிரி அவங்க பேச்சை நம்பிட்டு அவங்க கூடயே திரிஞ்சிட்டு இருக்க, ஆனால் உனக்கு நான் சொல்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தெரியும் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ உங்கள்கிட்ட பேசியே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ முதல்ல அபிராமி வரட்டும், அதுக்கடுத்து நம்ம எதனால் பேசிக்கல, முதல்ல அவங்கவுங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறேன். கார்த்தி வந்துட்டு ரூமில் போய் உட்காந்து சோகமாக இருக்காங்க. சார் நான் போய் சாப்பாடு கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க, எப்படி அம்மா இல்லாமல் சாப்பிட்றது, நான் ஒரு நாள் அம்மா இல்லாமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்ல, புரியுது சார், ஆனால் உங்கள் அம்மாவை தேடுறதுக்காவது உடம்புல தெம்பு இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அடுத்த சீனில் அந்த கார்த்தி வந்துட்டு ஒரு நாளாக பாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த லேடியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சார் கார்த்திக் சார் எவ்வளோ நல்லவர், ஆனால் அவரோட அம்மா இப்படி காணாமல் போயிட்டாங்களே, நம்ம குரூப்பில் வந்துட்டு போட்டோ விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அம்மாவோட ஃபோட்டோவை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்க காணாமல் போயிட்டாங்க, இவங்க பார்க்குறவங்க யாருனாலும் தகவல் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி குரூப்பில் போட்டு விட அது எல்லா இடத்துக்கும் ஃபாலோ ஆகி போயிட்டே இருக்கு. அவங்க வந்து ஒவ்வொருத்தங்களும் ஓப்பன் பண்ணி அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம செய்த நன்மை என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. அடுத்த சீனில் ஐஸ்வர்யோட அம்மா சந்தோஷமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கு. அதை மீனாட்சி முறைச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மைதிலி வராங்க. என்ன மீனாட்சி அப்படின்னு கேட்க, பாத்தியா இவ வந்ததுலேருந்து தான் வீட்டில் எல்லா இது வருது, இவளை வந்துட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, எனக்கு கோவமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, தீபாவுக்கு அத்தைக்காண்டி தான் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்ல, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ஒரு பிளான் சொல்கிறாங்க. யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நாம தெரிஞ்சா தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு பெட்ஷீட் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. அங்கே திரும்பி இருங்க ஐஸ்வர்யாவோட அம்மா முகத்தில் அந்த பெட்ஷீட்டை பொத்திட்டு மாற்றி அடி வலிக்காங்க. ஐயோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த, உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி மீனாட்சி செல்ல மைதில் எடுத்துட்டு வந்து கொடுக்காங்க. உருட்டுக்கட்டையாலே அடித்து வெளுத்துட்டு அங்கேருந்து போயிடுற, அடி வாங்கி எந்திக்க முடியாமல் ஐயோ இந்த அப்பாவே யாரே அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு காமெடியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருது.